இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரதட்சணை மரணம், அதாவது டவுரி டெத். பிஎன்எஸ் செக்ஷன் 80 என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கல்யாணமான பொண்ணோட ஹஸ்பண்டோ அவங்க மாமியாரோ அவங்களோட மாமனாரோ நகையோ பணமோ அவங்க வீட்டில் இருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னா, அது எடுத்துகிட்டு வராத பட்சத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் பேர் தான் டவுரி டெத். நம்ம சமுதாயத்தில் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டும் தான் இருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 80 படி பார்த்தீங்கன்னா வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு. இது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். ஒரு கல்யாணமான பொண்ணுக்கிட்ட அவங்க வரதட்சணை கேட்டு அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வர முடியாத பட்சத்தில் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதோ, அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறதோ, அவங்கள அடிக்கிறதோ, அவங்கள ஒதுக்கிறதோ பண்ணுறாங்கன்னா இதுக்கு பேர் க்ரூவல்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்டோ அவங்க மாமியாரோ அவங்க மாமனாரோ அந்த பொண்ணுங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு தானாகவும் இருக்கலாம், இல்லை இவங்களே கூட சாவடிச்சிடலாம். இதுபடி பிஎன்எஸ் செக்ஷன் 80 என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரூஃபோ டவுட்டோ இருந்தால் அவங்களுக்கு மினிமம் 7 இயர்ஸ்லேருந்து அதிகபட்ச ஜெயில் தண்டனை கிடைக்கும். கல்யாணமாகி 4 நாள் தான் ஆச்சு, லோகேஸ்வரின்ற ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணமே டவுரி தான். வரதட்சணை வாங்கினா தான் கல்யாணம் பண்ணுறோன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி டெய்லி நியூஸ் தெரிஞ்சுக்க அபபெல் லா அசோசியேட்டை ஃபாலோ பண்ணுறேங்க.